என்பது நம் உடலில் உள்ள நோய்களுக்கு மருந்தாக பயன்படுவதோடு நோய் எதிர்ப்பு சக்தியையும் அளிக்கிறது. ஆதலால் இன்றைக்கு டாக்டர் கௌதமன் அவர்கள் என்ன மூலிகைகளின் பயன்பாடுகளை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் காட்டு நிலவேம்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செடி வகை தாவரம். இந்த காட்டு நிலவேம்பு அப்படிங்கிறது பாரம்பரிய மருத்துவர்களிடையே, குறிப்பாக எலும்பு முறிவு சம்பந்தப்பட்ட மருத்துவர்களிடையே, தசை முறிவு சம்பந்தப்பட்ட மருத்துவர்களிடையே மிக பிரசித்தமான ஒரு மூலிகை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த காட்டு நிலவேம்புடைய மிக முக்கியமான குணமே உடலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய முறிவுகளை, காயங்களை, தசை அழற்சிகளை நீக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மருந்து அப்படிங்கிறது தான். காட்டு நிலவேம்பை பொறுத்தவரையிலும் அந்த முழு தாவரத்தையே மருந்துக்கு பயன்படுத்துகின்ற ஒரு வழக்கம் நம்மிடையே உண்டு. இன்றைக்கு நிறைய பரம்பரை மூட்டு உடைகின்ற சிகிச்சை செய்து கொள்பவர்களுக்கும், அதே போல் பார்த்திங்கன்னா எலும்பு முறிவு சிகிச்சை செய்பவர்களுக்கும் பார்த்திங்கன்னா அவர்கள் உபயோகப்படுத்துகின்ற மருந்துகளில் பெரும்பாலும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மூலிகை தான் இந்த காட்டு நிலவேம்பு. பார்ப்பதற்கு அழகான அடர்ந்த பச்சை நிறம் கொண்டிருக்க இலைகளை கொண்டிருக்கும், மஞ்சள் நிறம் அல்லது சிவப்பு நிறமான பூக்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு தாவரம் சொல்லலாம். இந்த காட்டு நிலவேம்பை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா பாரம்பரிய மருத்துவத்தில் 2 வகையாக உபயோகப்படுத்துவாங்க. ஒன்று உள்ளுக்கு சாப்பிடக்கூடிய மருந்தாக, இரண்டாவது வெளிப்புறம் பூசக்கூடிய மருந்தாக. உள்ளுக்கு சாப்பிடக்கூடிய மருந்துன்னு வரும்போது குறிப்பாக எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கும் போது, முட்டு சம்பந்தப்பட்ட வியாதிகள் ஏற்பட்டிருக்கும் போது, மிக மிக முக்கியமானது முதுகுத்தண்டு சம்பந்தப்பட்ட நோய்கள் இருக்கும்போது 100 மில்லி பால் எடுத்து அதில் இந்த காட்டு நிலவேம்புடைய சூரணத்தை ஒரு தேக்கரண்டி இட்டு நன்றாக கொதிக்க வைத்து அதை 50 மில்லியாக குறைத்து வடிகட்டி அதை காலை ஒரு முறை, மதியம் ஒரு முறை, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு கொடுக்கும்போது எவ்வளவு பெரிய எலும்பு முறிவு பிரச்சனையாக இருந்தாலும் நன்றாக அது குறைவதை பார்க்கலாம். இரண்டாவது பார்த்திங்கன்னா, இன்றைக்கு அதிகமாக பார்க்கக்கூடிய ஒரு பிரச்சனை ஏவாஸ்குலார் நெக்ரோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனை. அதாவது இடுப்பு எலும்பும் தொடை எலும்பும் சேரக்கூடிய ஒரு முட்டுக்கு ஹிப் ஜாயிண்ட்டுன்னு பேர், இடுப்பு முட்டுன்னு பேர். அந்த இடுப்பு முட்டில் இருக்கக்கூடிய இடைவெளி குறையும் போது நம்முடைய கால்களுடைய இயக்கமே மிக பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கும். அந்த அளவுக்கு மோசமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு முட்டு பிரச்சனை, அதாவது ஏவாஸ்குலார் நெக்ரோசிஸ் சொல்லக்கூடிய ஏவிஎன் சொல்லக்கூடிய பிரச்சனைக்கு இந்த காட்டு நிலவேம்பிலிருந்து எடுக்கக்கூடிய எண்ணெய் ஒரு மிகச்சிறந்த மருந்தாக இருக்கிறது. நிறைய பரம்பரை வைத்தியசாலைகள் சென்று பார்க்கும்போது இந்த ஏவிஎன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும் போது இந்த காட்டு நிலவேம்பிலிருந்து எடுக்கக்கூடிய எண்ணெயை பூசி காட்டு நிலவேம்பிலிருந்து எடுக்கக்கூடிய இலைகளை கொண்டு ஒத்தடம் கொடுக்கக்கூடிய ஒரு சிகிச்சை ஒரு 3 முதல் 6 மாதம் வரை தினசரி செய்கின்ற ஒரு சிகிச்சையாக வைத்திருக்கிறார்கள். அந்த மாதிரி வைத்து கொண்டிருக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த ஏவாஸ்குலார் நெக்ரோசிஸ்ன்னு சொல்லக்கூடிய இடுப்பு பாதிப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஒன்றும் பாதிக்காமல் இயல்பான முறையில் வேலைகள் செய்வதற்கு அது உதவி செய்கிறது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ரெண்டாவது, இந்த இடுப்பு நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏவாஸ்குலார் நெக்ரோசிஸ் ஏற்படும் போது பெரும்பாலான நேரங்களில் பார்த்திங்கன்னா அறுவை சிகிச்சை அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒரு விஷயமாக மாறிவிடுகிறது. அந்த மாதிரி இருப்பவர்கள் அறுவை சிகிச்சையை தள்ளி போடுவதற்கு கூட பார்த்திங்கன்னா இந்த காட்டு நிலவேம்பிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த எண்ணெய், அதே போல் காட்டு நிலவேம்பிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த இலையை கொண்டு ஒத்தடம் கொடுக்கும்போது அந்த இடங்களில் நன்றாக கணிசமான முறையில் ஒரு மாற்றம் ஏற்படுவதை நாம் பார்க்க முடியும். அதே போல் முதுகுத்தண்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படும் போது, குறிப்பாக சவ்வு விலகல் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் ஏற்படும் போது விளக்கெண்ணெய் 50 மில்லி அளவுக்கு எடுத்து காட்டு நிலவேம்பிலிருந்து எடுக்கக்கூடிய கஷாயம் 200 மில்லி அளவு எடுத்து அதை நன்றாக கொதிக்க வைத்து பதப்படுத்தி
அதாவது அந்த விளக்கெண்ணெய் அளவுக்கு, ஆமணக்கெண்ணெய் அளவுக்கு குறைகின்ற அளவுக்கு அதை கொதிக்க வைத்து பதப்படுத்தி எடுக்கக்கூடிய அந்த எண்ணெய், அதை 5 மில்லி அளவுக்கு சிறிதளவு பாலில் கலந்து காலை ஒரு வேளை, இரவு ஒரு வேளை உணவுக்கு முன்பு சாப்பிட வேண்டும். அந்த மாதிரி சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா இந்த காட்டு நிலவேம்பிலிருந்து எடுக்கக்கூடிய ரொம்ப அழகான சில மூலக்கூறுகள் அந்த ஏவாஸ்குலர் நெக்ரோசிஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கும் சரி, அதே போல் சவ்வு விலகலால் ஏற்படுகின்ற வலி, சயாட்டிகான்னு சொல்லக்கூடிய இடுப்பு கீழ் வாழ்வுன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வாய்வு சம்பந்தப்பட்ட கோளாறுகளுக்கும் சரி மிகப்பெரிய அளவில் குணத்தை, மாற்றத்தை ஏற்படுத்துவதை நம்ம பார்க்கலாம். அந்த அளவுக்கு டிஸ்க் ப்ரொலாப்ஸ்ன்னு சொல்லக்கூடிய முதுகுத்தண்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு ஒரு சிறந்த தீர்வாக இது இருக்கிறது. இன்னும் நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா இந்த டிஸ்க் ப்ரொலாப்ஸ் ஏற்படும் போது லேபம்னு ஒன்று சொல்லுவாங்க. அதாவது விளக்கெண்ணெய் இட்டு அதில் இந்த காட்டு நிலவேம்புடைய இலைகளை நன்றாக வதக்கி அந்த எண்ணெயில் இட்டு நன்றாக மைய அரைத்து அதை ஒரு வாணலியில் இட்டு லேசாக சூடு செய்து பொறுக்கின்ற சூடில் முதுகில் எந்த இடங்களில் சவ்வு விலகல் இருக்கிறதோ அந்த இடங்களில் ஒரு 10 போல போட்டு படுக்க வைக்கின்ற ஒரு சிகிச்சை. இதற்கு லேப சிகிச்சை அப்படின்னு பேர். இது இன்றைக்கும் நிறைய ஆயுர்வேத அதே போல் சித்த மருத்துவர்கள் பொதுவாக அளிக்கக்கூடிய ஒரு சிகிச்சையாக இருக்கிறது. இந்த லேப சிகிச்சையை தொடர்ந்து செய்யும்போது எவ்வளவு நாள்பட்ட சவ்வு விலகல் சம்பந்தப்பட்ட கோளாறாக இருந்தாலும் அது குறைவதை பார்க்கலாம். ஏன்னா பெரும்பாலும் சவ்வு விலகல் ஏற்படும் போது நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா இன்றைக்கு அறுவை சிகிச்சையை நாட வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. ஒரு ஆரம்பக்கட்ட சவ்வு விலகலாக இருக்கும்போது காட்டு நிலவேம்பிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த லேபத்தை நன்றாக இட்டு ஒத்தடம் கொடுக்கக்கூடிய சிகிச்சை எடுக்கும் போதே அது மறைந்து போகிறத பார்க்கலாம். எனவே நேர்களே, காட்டு நிலவேம்பை பொறுத்தவரையிலும் இன்றைக்கு எலும்பு மூட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் எலும்பு முறிவுகளுக்கும் குறிப்பாக முதுகுத்தண்டில் ஏற்படுகின்ற சவ்வு விலகல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் இடுப்பு மூட்டுகளில் ஏற்படக்கூடிய ஏவாஸ்குலர் நெக்ரோசிஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் இயற்கை கொடுத்திருக்கின்ற ஒரு மிகச்சிறந்த அருமருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி உபயோகப்படுத்தினோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும்.